السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த சிறிய 5 திக்ருகளையும் 313 தடவைகள் ஓதுவோம். இந்த திக்ருகளை ஓதுகின்ற நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா விதமான காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருகின்றான். நாம் ஒரு விடயத்தை நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்தோம் என்றால் அந்த விடயத்தில் அல்லாஹ் வெற்றியை தருகின்றான். அதே போன்று இந்த துஆக்களை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம். நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹினுடைய உதவிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய துஆக்களாக இந்த துஆக்கள் இருக்கின்றது. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த 5 திக்ருகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 5 திக்ருகளும் மிக முக்கியமான திக்ருகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் ஓத வேண்டிய திக்ருகளாக இந்த திக்ருகள் இருந்து கொண்டிருக்கின்றது. அதில் முதலாவது திக்ர் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற இந்த இஸ்திக்ஃபாரை நாம் 313 தடவைகள் ஓதுவோம். அதே போன்று இரண்டாவது திக்ர் யா ஹய்யு யா கய்யூம். யா ஹய்யு யா கய்யூம் என்ற இந்த திக்ரை நாம் 313 தடவைகள் ஓதுவோம். அதே போன்று மூன்றாவது திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த திக்ரை நாம் 313 தடவைகள் ஓதுவோம். அதே போன்று நான்காவது திக்ர் யா ரஹீமு யா ரஹ்மான். யா ரஹீமு யா ரஹ்மான் என்ற இந்த திக்ரை நாம் 313 தடவை ஓதுவோம். அதே போன்று ஐந்தாவது திக்ர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இந்த ஸலவாத்தை நாம் 313 தடவைகள் ஓதுவோம். இந்த 5 திக்ருகளும் மிக முக்கியமான திக்ருகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஓத வேண்டிய திக்ருகளாக இந்த திக்ருகள் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த திக்ருகளை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.